நல்லா இருக்கண்ணா வேஸ்ட்டுக்கண்ணா. ஏன்னா வந்து கமலஹாசன் ஒரு உலக நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு ஆகிட்டாங்க இந்த படத்துல. அவ்வளவு முக்கியமான ஒரு படம். செக்கச்சவந்த வானம் ஒரு ஃபிளாப் மூவிங்க. அந்த படத்தையும் திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க. செக்கச்சவந்த வானத்தையும் நாயகனையும் மிக்ஸ் பண்ணி. நான் என்ன சொல்றேன், நீ எந்த படத்தை வேணா எடுங்க, ஆனா ஒரு நமக்கு வந்து கிரிப்பியான சீன்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு தாத்தா, ஏற்கனவே கமலஹாசன் வந்து ஒரு 70+. அவர் வந்து த்ரிஷ்யான்ற கூத்தடிக்கிறத நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். அதையா ஒழுங்கா காமிச்சிடலாம், சரி அந்த சீனாச்சும் ஒழுங்கா வச்சுக்கலாம்னா அதுவும் கிடையாது. அது ஒண்ணு, அது ஒரு லேகு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுட்டுக்கிறாங்க, டமாட்டமான்னு சுட்டுக்கிறான். ஏன் எதுக்கு சுட்டுக்கிறானே தெரியாது. ஐயோ யோ என்னடான்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல அதோட இன்டர்வல். அதுக்கப்புறம் சுட்டவனங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கணும். செக்கச்சவந்த வானத்துல எப்படி ஒருத்தன் சுட்டுக்கிறானோ அதை சுட்டவனை நான் திருப்பி சுடுறேன்டான்னு சொல்லி சுட வராரு. நம்மள சுட்டுருக்கலாம் அந்த மாதிரி. அண்ணன் என்ன சுற்று, இந்த படம் பார்க்க வந்த மாதிரி என்ன சுற்று அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏங்க மணிரத்னம் எப்ப ஹிட் கொடுத்தாரு நீங்க சொல்லுங்க, எப்ப ஹிட் கொடுத்தாரு? ஓகே கண்மணின்னு ஒரு படம், அதுதான் ஹிட். அதுக்கப்புறம் ஒரு 8 படம்லாம் ஃபிளாப் தானே. ரிட்டையர் ஆகிட்டு உட்காந்துக்கலாம். எது படம் எடுத்துட்டு எல்லாரும் சாவடிக்கணும்? ரிட்டையர் ஆகிட்டு பேசாம வீட்டில் உட்காந்துக்கலாம். அதே கதை தான் கமலஹாசனுக்கும். அவர் ஆண்டவரா இருக்கட்டும், உலக நாயகனா இருக்கட்டும், இப்ப என்ன விண்வெளி நாயகனா என்னென்னோ போட்டிருக்காங்க. சரி அதெல்லாம் விட்டுருவோம். நான் என்ன சொல்றேன், விக்ரம்னு ஒரு படம் லோகேஷ் கனகராஜ் வச்சு கொடுத்து ஹிட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபிளாப். அவர் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. இந்த சூர்யா கமலஹாசன் எல்லாம் வந்து ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, எல்லாமே ஃபிளாப், எல்லாமே டவுன்ஃபால்ல போயிட்டு இருக்குது. வீட்டுல உட்காந்துலாம். ரிட்டையர் ஆயிடுச்சு, 70 வயசு 72 வயசு ஆயிடுச்சு, எதுக்கு பேசாம வீட்டுல உட்காந்து கட்சி ஃபிளாப் ஆயிடுச்சு, ஏதோ இல்ல டிஎம்கேல ஏதாவது போஸ்டிங் ஆயிட்டு எம்பி இருந்துட்டு போயிட்டே இருந்துலாம். எதுக்கு நம்மளை போட்டு நடிச்சு சாவடிக்கணும்? அதாங்க பேசாம அந்த மாதிரி தான் ஏதோ விட்டு படம் பார்த்த மாதிரி வச்சிருந்துருக்கும். அது கூட இல்லையே. அதையாச்சும் ஒழுங்கா காமிச்சுதான் பரவாயில்லப்பா, ஏதோ பரவாயில்லப்பா, இது ஒரு விட்டு படம் பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கணும். அதுவும் இல்லையே தலைவர். எஸ்டிஆர் பாவங்க. எப்படி ஒரு கற்பனை, என்ன ஒரு உலகளாவிய சிந்தனை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான காவியங்க இது. இதெல்லாம் வந்து வருகிற டைரக்டர்லாம் இந்த மாதிரி படம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிறுபடுத்தி டம்மு டம்முன்னு அடிச்சுக்கணும். இந்த படத்துக்கு பாப்பியான்னு சொல்லி அடிச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு படம் தான் இது. பாவங்க அவங்களாம், பாவங்க அவங்களாம் வந்து ஜஸ்ட் சும்மா அப்படி வந்து போறாங்க. நாயகன்ல நாசர் கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அசோக் செல்வன். ஒண்ணுமே இல்லை இதுல வந்து நீ ரொம்ப யோசிக்கலாம் வேணாம். 2 படம் செக்கச்சவந்த வானம், நாயகன் அப்படியே பிளேஸ்மெண்ட் பண்ணி ஆனா நல்லா எடுத்துக்கலாம். நல்லா இல்லை பார்க்கலாம். கமல் சார் எப்படி இருந்தாரு படத்துல? த்ரிஷா படத்துல எப்படி இருந்தாங்க? த்ரிஷாவோட ரொமான்ஸ் அந்த ஒரு தடவை பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பட் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸ்ல மணிரத்னம் மூவி. ஆனா இது கொஞ்சம் மணிரத்னம் மூவி மாதிரி இல்லை. ஏன்னா நார்மலா வந்து அவர்ல வந்து அந்த ஃபைட்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இந்த மூவில வந்து ஃபைட் நிறைய இருந்துச்சு. அண்ட் அந்த கேங்ஸ்டர் கமலஹாசன் சார் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு, நாயகன் மாதிரி இருக்கும். பட் இது நாயகனோட எஃபெக்ட் கொடுக்கல. இது எப்படி இருந்துச்சுன்னா, விவேகம் படமும் கிட்டத்தட்ட கலந்த மாதிரி இருக்கு. சென்டிமெண்ட் டச் வந்து அவங்க டச் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. பட் சென்டிமெண்ட் இல்லை. கடைசி வரைக்கும் விண்வெளி நாயகன் பாட்டு எப்போ வரும்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல போட்டு என்கார்ட் டைட்டிலுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த மழைத்துளி சாங் வரவே இல்லை படத்துல. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருந்துச்சு. மற்றபடி படம் வந்து ஒரு யூஸ்வலான கதை, எல்லாருமே வந்து பார்க்கலாம். அவங்க போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் வந்து என்ன, அவங்க வந்து சில சீன்ஸ் தான் வராங்க. ஸோ அவங்க இந்த படத்துல லவ்வே இல்லை ப்ரோ. டிஏஜிங் டெக்னாலஜி வந்து செம்மையா இருந்துச்சு. கமல்ஹாசன் சார் ஸ்டார்டிங் போர்ஷன்ல வந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. கிட்டத்தட்ட நாயகன் படத்துல அந்த ஸ்டார்டிங் சீன்ல ஸ்டார்டிங் அவர் எங்க இருக்கும் போது அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. அது சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அசோக் செல்வன் சாரோட போர்ஷன், ஆக்சுவலி அசோக் செல்வன் சார் வந்து நார்மலா போர்ஷன் கதை செலக்ட் பண்ணும்போது ஒரு வெயிட்டேஜ் இருக்க மாதிரி. எனக்கு இதுல அவரோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கமல் சாருக்கே வந்து இதுல கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு படம் ஃபுல்லா. ஆக்சுவலி கதைக்கு தான் வெயிட் ஜாஸ்தியா இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ வந்து நார்மலா இது வந்து ஒரு மாசு படம் கிடையாது, இது வந்து மணிரத்னம் படம். ஸோ அப்படி வந்து பார்க்கலாம். ஆடியன்ஸ் எல்லாம் ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணுவாங்களா? இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான்னு கேட்டீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு எப்படி சொல்ல வருது, ஒரு படத்தை பார்த்து அதை புரிஞ்சுக்க. இது வந்து இப்போதைக்கு யாருக்கும் முடியாது. அன்பே சிவம் மாதிரி இன்னும் 50 வருஷம் கழிச்சுதான் டீ கோட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் படம். ஏன்னா
எப்படி சொல்ல வருது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ ஃபேஸ்ல இருக்கனால பாதி பேருக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத மாதிரி இருக்கு. பட் படம் பார்க்கலாம், எனக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருக்குன்னா ஆனா எனக்கு சிம்பு சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல அவருக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லாத மாதிரியான மாதிரி இருக்கு. கமல் சாருக்கு வந்து நல்லா ஹைலைட் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு. த்ரிஷா படத்துல அது கமல் சாருக்கு அவங்களுக்கும் நல்லா தான் இருக்கு. அவங்க அத கொடுத்த ரோலுக்கு என்ன இது கொண்டு வர முடியுமோ அதை எல்லாரும் பண்ணிருக்காங்க. படம் போர் அடிக்காம சாங்ஸும் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்து த்ரிஷாவோட அந்த போர்ஷன் எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது, அவங்க போர்ஷன் கரெக்டா பண்ணிருந்தாங்க. கமல் சார் எஸ்டிஆர் வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. சாட்டிஸ்ஃபைடா நீங்க? கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்தா சாட்டிஸ்ஃபைடா நீங்க? நல்லா எஸ்டிஆர் கமல் நல்லா அசோக் இருந்துச்சு. செல்வன் ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களா இருக்காங்க, அவங்க போர்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா படத்துல? த்ரிஷாக்கு கொஞ்சம் கம்மி ஆக்சுவலி, மத்ததெல்லாம் ஓகே. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன் பிளே ஃபைட் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் சிம்போட ஃபைட்டும் கமல் ஃபைட்டும் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணி செகண்ட் ஹாஃப்ல காட்டியிருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது விஷுவலாக பார்க்கறதுக்கு. சாங்ஸ் வந்து நான் முத்தமழை கண்டிப்பாக வரும்னு நினச்சேன், பட் ஓகே நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அதுக்கப்புறம் வந்து த்ரிஷா சீன்ஸ் ஓகே நல்லா தான் இருந்தது. அவங்களுக்கு ஸ்பேஸ் ஆனால் நல்ல ஸ்பேஸ், நல்ல ரோல் கண்டிப்பாகவே கொடுத்துருக்காங்க. அதுதான் லைக் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆக்சுவலா அவரோட ஃபைட் சீன்லாம் வந்துட்டு அமேசிங்கா இருந்தது. அவரோட லுக்குமே இந்த படத்துல செம்ம கிளாஸா இருந்தாரு, சூப்பரா இருந்தாரு. ஆமா, ஐஸ்வர்யா லட்சுமியோட ரோல் வந்து சின்ன ரோல் தான், பட் நல்லா தான் அவங்களுக்கும் வந்துட்டு வெயிட் கொடுத்துருந்தாங்க. படத்துல இம்பார்ட்டன்ட் ரோலுமே அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அசோக் செல்வன் வந்துட்டு எஸ் அவங்களும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க.